ஹாய் கைஸ் நம்ம தமிழ் டீச்சிங் நட்ரஷிப்பில் எபிசோட் 351 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோ லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிச்சயமா பதவி மேல இருக்கிற ஆசையால தான் இவர் இது எல்லாத்தையும் பண்ணாருன்னு நான் சொல்ல வரல. இப்போ வெள்ளம் மாதிரி தெரியுது. ஐயோ என்ன மாதிரி மைண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவ்வளோதான் வற்புறுத்தி பண்ணாற்ற மாதிரியே இருக்குல்ல, அது கூப்பிட்றது பார்த்தா. இந்த மனுஷன் மட்டும்தான் எழுத்துவா தன்னை வச்சுக்கிட்டு விட மாட்டேன்டா வர என்ன கண்டுக்காமலே போயிட்டான். ஹுட் ஸ்டைல் ஜெயண்ட் ஃபாரஸ்ட் ஜுட்சு. ஹுட் ஸ்டைல பயன்படுத்தின அந்த பையன் யாரு? எனக்கு தெரியல. முதல்ல அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாம் இப்போ ஃப்ரெண்டாகி எப்படி நின்றுக்கிறாங்க என்கிட்ட கஷ்டம். என் மட்டும் ஃபெயில் பார்க்குறாரு போல. கண்டுபிடிச்சிட்டேன். செஞ்சு பிளான் ஆஃப் தி ஃபாரஸ்டோட தலைவர் ஹாஷிராமா செஞ்சு போரால் அவதிப்பட்ட இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தாரு. அவரால் மட்டும்தான் இந்த வுட் ஸ்டைல் ஜிஞ்சுட்சுவை ஒழுங்கா செய்ய முடியும். இப்ப அந்த வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சுவை நல்லா பழகுனது நிச்சயமா அவர் மட்டும் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி அந்த பையனால அதை செய்ய முடிஞ்சது? ஒரு வேலையா இருக்கும். ரகசியமா இதுக்குள்ள இருந்ததெல்லாம் எங்க? இந்த காகிதங்களை தானே தேடிக்கிட்டு இருக்க. ப்ரொஃபசர், நீ எனக்கும் பயப்படாம தைரியமா அத எடுத்து படிச்சு பாரு. கண்டிப்பா. முன்னொரு காலத்துல முதல் ஹொகாகேவான லார்ட் ஹாஷிராமா மாதுராவோட நடந்த அந்த கடுமையான போருக்கு பிறகு அந்த 9 டெயில்ஸ் அடக்கிறதுக்காக தன்னுடைய வுட் ஸ்டைல் ஜுட்ஸை பயன்படுத்தினாரு. அதுக்கு பிறகு யாரும் அதை பயன்படுத்தல. டெயில்டு பெஸ்ட் அடக்கிறதுக்கு ஒண்ணு வுட் ஸ்டைல் இல்லைன்னா ஷெரிங்கன் ரொம்பவே அவசியம். இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ஒரு சமயத்துல முதல் ஹொகாகே பயன்படுத்தின அந்த வுட் ஸ்டைல் ஜுட்ஸுவை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு நிறைய ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ண பிறகும் லார்ட் ஹாஷிராமாவோட செல்களை உடல் மாற்றம் செய்யறதுக்கான எல்லா சோதனைகளும் ஒவ்வொன்றுகிட்டே வந்துச்சு. அதனால பல உயிர்களும் போச்சு. அதுக்கப்புறமா துரதிருஷ்டவசமா அந்த ஜுட்சு ஃபார்பிடன் ஜுட்சுவா அறிவிக்கப்பட்டு மொத்தமா மறைக்கப்பட்டது. ஆனா இப்ப சமீபமா சில ஜெனின் சுனின் அவ்வளவையும் ஆண்புவ சேர்ந்த ஒரு சில பேர் கூட காணாம போயிட்டு இருக்காங்க. அப்படி போனவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இதுல இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஹிடன் லீஃப் வில்லேஜ்லயும் அதை சுத்தி இருக்கக்கூடிய குக் கிராமங்கள்ல இருந்தோ புதுசா பிறக்கக்கூடிய கை குழந்தைகள்லாம் மர்மமான முறையில ஒவ்வொன்னா காணாம போய்கிட்டு இருக்கு. கை குழந்தைகளா?
இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 60 குழந்தைகள் அந்த மாதிரி காணாம போயிருக்குன்னு பதிவாயிருக்கு. இது எப்படி? ம். அதனால நான் இப்ப உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, யாரோ ஒருத்தர் இப்பவும் லார்ட் ஹாஷிராமாவோட செல்களை விதைக்கிற ஆராய்ச்சியை சட்டவிரோதமா செஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்படி முதல்ல ஏன் பண்ணணும்? அது வதந்தியா கூட இருக்கலாமே. இருக்கிற எல்லா ஜுட்ஸையும் அடையணும்னு ஆசைப்படுற சிலர் இருக்காங்க. சில சமயங்கள்ல உண்மையிலேயே உட்ஸ்டைல் ஜுட்ஸு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு எனக்கு தோணும். ஆனா அப்படி இருந்திருந்தாங்கன்னா தேவையில்லாம லார்ட் ஃபோர்த் அவரோட உயிரை தியாகம் பண்ற சூழ்நிலை வந்திருக்காது. இல்லன்னா அநியாயமா லார்ட் ஃபோர்த் அவர்கள் தன்னோட இன்னுயிரை இழந்திருப்பாரா? சொல்லு பார்க்கலாம். ஆனா இது வெறும் நான் காதால கேட்ட ஒரு தகவல் மட்டும்தான். ஒருவேளை கை குழந்தைங்க மேல லார்ட் ஹாஷிராமாவோட செல்களை விதைக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். கை குழந்தைங்க மேல இப்படி ஆராய்ச்சி பண்றதுங்கிறது சட்ட விரோதமான ஒரு குற்றம். ஒருவேளை அப்படி யாராவது பண்ணியிருந்தாலுமே கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இருந்தாலும் ஒருவேளை முதல்ல கடத்தப்பட்ட குழந்தை உயிரோட பொழைச்சு வந்திருந்தா இந்நேரத்துக்கு அந்த குழந்தைக்கு சரியா ஒரு 10 வயசு இருக்குங்கிறது என்னோட அனுமானம். எமட்டோ தானது? தெரிஞ்சு இருக்கு யாரோ இருக்காங்கன்ட்டு. இப்போ கக்காஷிக்கு டவுட் வரும். 10 வயசு. அப்பா. என் டான்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு வீடியோ எல்லாரும் காட்டணும். வந்தாச்சா? எஸ் சார். நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமே 3வது ஹொக்காகேவும் அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற 5 ஆண்புக்களும் ஃபியூடல் லார்டோட இருப்பிடத்துக்கு போறாங்க. லார்ட் ஃபோர்த் இறந்த பிறகு காலியா இருக்கக்கூடிய பதவியை கைப்பற்றுவதுதான் அவரோட நோக்கமே. இத நம்ம நடக்க விட்டா நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு மறுபடியும் ஒரு கையால் ஆகாத தலைவன் கிடைக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளுமே உருவாயிடும். நம்ம ஊருக்காக இப்படி ஒண்ணு நடக்காம நாம தான் தடுத்தாகணும். அதனால இப்ப உங்க மிஷன் என்னன்னா, எப்படியாவது சந்தேகமே வராத வகையில லார்ட் தேடோட உயிரை நீங்க தான் எடுக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. இத திட்டமிட்டு வேற ஏதோ ஒரு ஷினோபி தான் பண்ணிருக்கான்னு பிம்பம் உருவாகணும். என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். லார்ட் தேர்ட், நீங்க தயாரா? வா கிளம்பலாம். ஒரே வில்லனுங்களை கூட்டணும் பாரு. ஆனா கடைசி வரைக்கும் டான்ஸ் அவருக்கு முடியலங்கிறது தெரியல. தேர்ட் உட்காந்து செத்தாங்க. செய்ய போறாங்க. பேர் லெஃப்ட் 2 பேர் ரைட். எதிரிகள் ஆண்ட்ரூட்டெல்லாம் அது தெரியும்டாங்க. வேற கிட்ட வந்துருக்காங்க. யார் வேணா மாஸ்க் போட்டு வரலாம். அவருக்குமே எவ்வளோ சொல்லி நடந்து Wood style jutsu. Substitution. கேட்கவே அவ்வளோ சீக்கிரம் தொற்றுவீங்க நீங்கள். நான் கூட ஒரு விஷயத்தில் எமட்டோ வாய்ப்படி அவ்வளோ. Wood style. Giant forest jutsu. வேஷம் போட்டு வந்ததே கக்காஷி தான். Chidori. Chidori. சொல்றது எதிரிகளை வந்து நண்பனா மாறி. சின்ன பையன்ல புரியும் கக்காஷி. இந்த ஜுட்சுவை எங்க இருந்து கத்துக்கிட்ட? நீ பதில் சொல்லலனா கூட பரவாயில்ல. போயிடு, இங்க இருந்து போயிடு. உன்னோட ஜுட்சு கண்டிப்பா இந்த ஊருக்கு ஒரு நாள் நிச்சயம் தேவைப்படும்.
கோவப்பட்டு. அவங்க எல்லாரும் லார்ட் தேர்ட தான் குறி வச்சிருக்காங்க. லார்ட் தேர்ட் கிட்ட இருந்து நம்ம எல்லாரையும் பிரிக்கிறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல? இல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுதா? இல்ல, அவ யாருன்னு எனக்கு அடையாளமே தெரியல. யார் நம்பர்னே தெரியல தாசண்ணா. எல்லாரையுமே டவுட் பண்ண வேண்டியது. சரி விடு, இதுக்கப்புறம் வரப்போற விஷயங்களை லார்ட் தேர்ட் அவர்கள் பார்த்துப்பாரு. ஆஞ்சலோ பற்றி டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டது ககாஷி தான். இங்க சிரிக்காதடா. பாரு, அப்படியெல்லாம் என்னோட பதவியை அப்படியே தூக்கி கொடுத்துட முடியாது. நேரம் செத்துருப்பான் கிழவன் அப்படின்ட்டு ஒரு ஆனந்த சிரிப்பு. உயிரோட இருக்கிறது உனக்கு அதிர்ச்சியை கொடுக்குதுன்னு எனக்கு எனக்கு நல்லா இதெல்லாம் நேர்ல தான் இப்படி புரியுது. பண்ணா நடச்ச கூட வந்துட்டாரு இப்பெல்லாம். அவரோட இருப்பிடத்துக்கு காலையிலேயே கிளம்பிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் எனக்கு துரோகம் பண்ணா, ஆனா அதே பையன் திரும்ப என்கிட்ட வந்து நாங்க போற வழியில தாக்கப்படுவோம் அப்படின்னு எங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டான். இதை என்னால விசாரிச்சு இதுக்கு பின்னால யார் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுக்க முடியும். அதை இங்க யாரும் மறந்துட வேண்டாம். ஓப்பனா மிரட்டாரு. அதங்க ஆனா மாட்டியா நீ? என்னுடைய சித்தாந்தத்துக்காக எந்த ஒரு உயிரும் போக கூடாதுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. அவனை சந்திச்சா ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். இதுக்கப்புறம் அவன் என்னதான் முயற்சி செஞ்சாலும் என்ன அசைக்கவே முடியாது. அதையும் மீறி ஏதாவது செய்யணும்னா அவனோட பலத்தை பயன்படுத்தி இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யறது தான் சரியா இருக்கும். வார்னிங்ப்பா. நீங்களும் உங்களோட அமைதி மார்க்கமும் கண்டிப்பா உங்களோட இந்த அமைதி சித்தாந்தமே உங்களை சாவடிக்க போகுது. ஹெருசன்ட், நீ சொல்றது நிச்சயமா சரிதான். என்னப்பா காலர்ல ஆங்கர் காட்டியா? நீங்க எப்பவுமே இப்படித்தான். வெளிச்சமும் நீங்க தான், இருளும் நீங்க தான். யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டீங்க. வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமா இருள் இருக்கதான்னு செய்யும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணை இழந்துட்டு இன்னொன்னு இருந்தாலுமே அது இந்த உலகத்துக்கு நிச்சயமா ஆபத்து தான். இவனுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. மாறி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ரொஃபசர், நான் ஆண்புல இருக்க தகுதியே இல்லாதவன். ஏன் அப்படி சொல்ற? நான் இன்னைக்கு உயிரோட இருக்க காரணமே நீதான் ககாஷி. இருந்தாலும் நான் ஒரு முறை உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். என்னால ஃபோர்த் ஹொக்காகேவை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. அதுக்காக நீ என்ன வெறுக்கிறன்னா நிச்சயமா நான் அதை தப்பு சொல்ல முடியாது. மினாட்டோ உயிரோட இருந்தப்ப ஒரு முறை உன்னை பத்தி என்கிட்ட அவர் பேச வந்திருந்தாரு. பையனே நினைச்சிருப்பாரு. அவன் மனசுல இருக்க அந்த வலியை எப்படியாவது மறக்க வைக்கணும் அவக்காக. அதனாலதான் நான் அவனை ஆன்போல கொண்டு போய் சேர்த்தேன். ஆனா நான் கேள்விப்படுற வதந்திகளை வச்சு பாக்குறப்போ அவனோட வலி இன்னும் ஆழமா ஊன்றி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதை நினைச்சாலே எனக்கு வருத்தமா இருக்கு. காயப்பட்ட இதயத்தை என்னைக்குமே யாராலையும் குணப்படுத்த முடியாது. காலத்தால மட்டும்தான் அந்த காயத்தின் தழும்புகளை ஆத்த முடியும். புரியுது. ஆனா அதே சமயம் இன்னொரு தீர்வு இருக்கு. வேணும்னா அவனை குஷினாவை பாதுகாக்க சொல்லி அனுப்பி வைய. ஓ, ஐடியா கொடுத்ததே வந்து. ஒரு புது உயிரை பெத்தெடுக்கிற ஒரு பொண்ணை பாதுகாக்கிறப்ப உணர்வு ரீதியா அவனுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். புரியுது. ஐடியா கொடுத்து. மினாட்டோ இறந்தப்பவே நான் ஹான்போல இருந்து கொஞ்ச நாளைக்கு உன்னை விடுவிச்சிடலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ஆனா நாடு இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா உன்னோட உதவி நமக்கு தேவை. புரியுது. அதனால நீ ஹான்போல இருந்துகிட்டே நேரடியா என்கிட்ட வந்து தகவல் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது மூலமா மினாட்டோவும் நிச்சயமா என்ன மன்னிப்பாருன்னு நம்புறேன். லார்ட் தேர்ட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? ஒருத்தனால உட்ஸ்டைன் பயன்படுத்த முடியும்.
இது நான் எதிர்பார்த்ததுதான். அது யாருங்கிறது கூட எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ கவலையை விட இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன ஊரு அது? அப்படியா? அப்ப மறுபடியும் அந்த பதவியில நீங்க தான் அமர போறீங்களா லார்ட் தேர்ட்? நீங்க அனுபவசாலிங்கிறதுனால எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ம், ம், ம். இன்னைக்கும் அவர் இங்க வரலையா? எப்பவுமே ஒரு கண்ணுல கட்டு போட்டுக்கிட்டு இடது கண்ணாலேயே மிரட்டுவாரே அவர். அது இருந்து ஒன்றா இல்லாத ஒன்று. டான்ஸோவை கேக்குறீங்களா? இப்பதான் நீங்க அதையே புரிஞ்சுக்கிறீங்களா? அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால அவரால் இன்னைக்கு சபைக்கு வர முடியலன்னு சொல்லி இருந்தாரு. அப்படியா இன்னைக்கு விஷயம்? அவன் மேலே பலிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னே தெரியல, எனக்கும் அவருக்கும் ஆகவே மாட்டேங்குது. எங்களுக்கும் தான், யாருக்குமே தான் ஆகுது. புரட்சி. ஒரு புதப்பிலி காரணாலே எனக்கு உரைச்சி தான் இருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்காவது நம்ம 2 பேரும் நேரடியா சந்திக்காம இருக்கணும். ஏன் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? கக்காஷி எனக்கு துரோகம் செஞ்சுட்டான். ஹிருசனுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது நிச்சயமா நல்லது கிடையாது. அப்போ கூடிய சீக்கிரமே அவனோட எல்லா ரகசியங்களும் தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த லார்டு தேர்ட் நேரடியா நம்மளை நோக்கி தாக்குவான். அதுக்கான எல்லா பணிகளையும் இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கும். ஒரு நாள் தூங்கி எழுறப்பெல்லாம் நரகமாவே எழுதுவாங்க. டெய்லி போட்டு வாட்டி வதச்சிருக்கணும் கனவு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவன் மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டு சப்போஸ் மின்னட்டோ இவர் இல்லைன்னா இவரே மிருகமாக தான் இருந்திருப்பாரு. இன்னும் இது போக மாட்டேங்குது. லார்ட் தேர்ட் தான் மறுபடியும் நமக்காக ஹோகாகேவா ஆக போறாரு. ஆள் மாறுறதுனால நிச்சயமா புது புது மாற்றங்கள் உண்டாகும் தான் நான் நினைச்சேன். நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது கேன்மா. ஹே, லார்ட் தேர்ட் மட்டும் சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறியா? அதுவும் இந்த வயசுல. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊருக்கு நல்லது பண்ணிட்டு போலாம், சரியா? இங்க பாருங்க, லார்டு தேர்டோட வருகையை நாம இந்த டம்ப்ளிங்ஸ் சாப்பிட்டு கொண்டாடுவோம். கண்டிப்பா. மட்டும் ஓய், Wait, it's just me. It's Guy Kakashi. கொஞ்சம் நான் அசால்ட்டா இருந்திருந்தா தொண்டை இறங்கி கழுத்திலே நீ இறக்கிருப்பல. ஏன் நீ நேரம் வர மாட்டியா? நான் அதாவது நான் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா வச்சு நீ என் கூட போட்டி போடுவேன்ற ஆசையில தான் வந்தேன். என்ன மன்னிச்சிரு. விட்டுருவோமா நம்ம? ஓடி எங்கே போனாலும் என்கிட்ட தான். இந்த எபிசோடும் நல்லா இருந்ததுங்க. சில விஷயங்கள் பார்க்குறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்தது, அது ரொம்ப அழகாகவும் இருந்தது. குறிப்பாக மின்னோட்டோ எப்படி சொல்கிறது,
அவன் தவிச்சிட்டு இருக்கான், ஒரு மாதிரி தனிமையில் இருக்கான்னு சொல்லிட்டு தான் பிளாக் ஆப்ஸில் போட்டது. அங்கே போட்டால் இன்னும் வேற மாதிரி ஆகுறானே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அப்பா மாதிரி தான் தவிக்கிறாரு. ஒரு குருவையும் தாண்டி தான் இருந்தது அவருடைய அக்கறை. அது ரொம்ப அழகா இருந்தது. ப்ளஸ் அந்த ஐடியாவே கொடுத்த நம்ம தாத்தா தான்றப்போ அவரும் வேற லெவல். அப்படின்னா தூக்கி ஒன்று பர்சனலில் போடு, மனசு மாறுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்னதான் இருந்தாலும் அவ்வளோ வயசு இருக்குன்னும் போது ஒருத்தனை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், என்ன பண்ணால் என்ன செய்ய முடியுன்றதை அழகாக அசால்ட்டாக சொன்னார். அதுவுமே அழகா இருந்தது. ஸோ இங்கே கக்காஷியோட அந்த இது மாத்துறதுக்கு ட்ரை பண்ணது இந்த 2 பேருக்குமே இருக்கு. நம்ம காய்சேஸே அதுக்கப்புறம், பட் இவங்க ஃபர்ஸ்ட்டே அந்த எஃபெக்ட் போட்டாங்கன்றது அழகா இருந்தது. ஏன்னா அப்படியே விட்டா என்ன சொல்றது, கண்டிப்பாக ஒரு மிருகமாக தான் இன்னைக்கு நின்று இருப்பார். அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட யாரும் பயந்துருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி மாறி ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிட்டு இருப்பார். அது மாற்றாமல் பார்த்துக்கிட்டது இதுதான். பட் டான்ஸை விளையாட பார்த்தான், மைண்ட் சேஞ்ச் பண்ணி நல்ல வேலை அந்த உண்மை என்னன்றதை கேட்டு இந்த பக்கம் வந்ததும் அவர் கொஞ்சம் சுயமாக யோசிச்சார். அதனால் மாறிடுச்சு. இல்லைன்னா இவரே தேட கொண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி போயிருக்கோம். அது பார்த்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படி ஆயிருந்தா என்னடா ஆயிருக்கும், இன்னைக்கு எல்லாமே கக்காசி வில்லனா பார்த்துருப்போன்ற மாதிரி. இந்த மாதிரி அனுபவம் வெளிப்படையாக தான் சொல்லணும்னு கூட இல்லை. இந்த மாதிரி பின்னாடி நிறைய பேர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே தேர்ட் ஹோக்காகே இருக்காரு சொல்கிறதுக்கு, அதனால தெரிய வந்தது. இப்போ நருட்டோக்கெலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹோக்காகே கக்காஷியெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்காங்க. பட் அது அவனுக்கே தெரியாது, அது சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்களும் ஒரு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி சொல்லாமல் பின்னாடி பண்ணுற நிறைய பேர் இருக்கிறதும் ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அது லக்கு இல்லை ஒருத்தருக்கு அப்படி அமையிறதுங்கிறது. நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அது மட்டும் தான் தெரியுமே தவிர பின்னாடி எவ்வளோ பேர் நமக்கு செஞ்சுருப்பாங்க தெரியவே தெரியாது. இப்போ நருட்டோக்கு பார்த்தா சின்ன வயசுல யுரேகா சென்சை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் கேர் பண்ணார் பார்த்தான்னு. பட் அந்த யுரேகா சென்ஸுக்கே யாரா வந்து அட்வைஸ் பண்ணதுன்னா கக்காஷி பண்ணியிருப்பார். கக்காஷிக்கு அட்வைஸ் மினட்டோ பண்ணியிருப்பார், மினட்டோக்கு தேடோகே பண்ணியிருப்பார். அந்த மாதிரி வழியாக வர்றது. ஸோ பின்னாடி அவங்க பண்ணுறது அது வந்து என்ன சொல்கிறது, நான் தான் பண்ணன்றதை காட்டிக்காமல் நல்லது நடக்கணும், அது யார் மூலியமாக நடந்தால் என்ன, அது ஒரு பின்னாடி இருந்து ஒன்று சொல்கிறது தானே. அது அழகாக வந்து வந்துட்டு இருக்க வழியான்றது அழகாக தான் இருந்துச்சு. அப்படி நம்ம பார்த்தா தேடோகாக தான் தேங்க்ஸ் சொல்லணும் சொல்ல போனோம். அவர்கிட்ட தானே இந்த குணம்லாம் இங்கே ட்ராவல் ஆகி வருது. அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குங்க. இந்த சைடு பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் அழகாக இருந்தாலும் இப்போ எமட்டோ லைஃப்லாம் பார்க்கறதுக்கு வரமா இருந்துச்சு. அதுவும் அதே இது தான். எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு எப்படி நின்றுக்கிறாரு. நம்ம அவர் பார்க்கும் போதெல்லாம் ஏதோ என்ன சொல்ற பண்ணாலும் இதுவும் நம்ம கக்காஷில் கலாய்ச்சி இருப்பார் போட்டு அவரை. இப்போ நம்ம எப்படி சார் காய் சைன்ஸை எப்படி வந்து இவர்கிட்ட இது பண்ணுறாரோ அது மாதிரி இவர் அவர்கிட்ட விளையாண்டு இருப்பார். ஆனால் அப்படி என்ன சொல்ல தேடவே கொள்கிற அளவுக்கு ஒரு மிஷின் மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கான் டான்ஸ் எமட்டோவையும் சொல்ல போனால். அப்படி இருந்த மனுஷன் இப்போ எப்படி இங்கே வந்து நின்னாரு அதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அது கக்காஷியாக அதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு தான் தோணுது. பின்னாடி ஒருத்தர் லைஃப் ஸ்டோரி எடுத்து பார்த்தா வேற மாதிரி இருக்குது, அவங்களுடைய இதுவே வேற மாதிரி இருக்குது. அது மாறி ஒரு இடத்துல நிற்கிறப்ப தான் நிறைய உருமாறுறாங்க. அவங்க சொல்கிறது டான்ஸ் சொல்கிறது கக்காஷி எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்னடா துரோகம் பண்ணா, நல்லதுக்கு நின்னாரு அவ்வளோதான். அவர் யோசிச்சார் சுயமா, அப்போ இதுதான் கரெக்டுன்னு அவர் முடிவு எடுத்தார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது தேடோக்கே சொன்ன ஒரு விஷயம், இப்படி ஒருத்தன் இருந்துமே அங்கே போத்தோவை கஷ்டப்படுறப்போ இவனை வச்சு நல்லது பண்ணணும்னு நினச்சிருந்தா இவங்களே எடுத்துன்னு வந்திருக்கணும். எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் நிற்க வச்சான். பிளாக் ஆப்ஸில் ஒருத்தர் கூட வராமல் அன்றைக்கி தடுத்ததே பார்த்து டான்ஸ் தான். ஸோ கக்காஷி அது புரிஞ்சுக்கிட்டார். ஆமாம் இல்லை நல்லதுன்னா இப்போ இங்கே எடுத்துன்னு வந்திருக்கணும், இல்லை தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அப்போ எதுக்கு அது வச்சுன்னுக்கிறாரு, அப்போ வேறு விஷயத்துக்கு டக்குன்னு யோசிச்சார். அவர் மைண்டு மாறிடுச்சு. இவன் இதுவாக இருந்ததுன்னா எல்லாம் இவருக்கு வந்து இவர் ஆப்போசிட்னா எல்லாருமே துரோகிங்க இதுங்க என்னடா. எனக்கு அது பேசுனது சூப்பராக இருந்ததுங்க. மிரட்டினார், அழகாக வந்து மிரட்டிட்டு போனார். என்னால் கொல்லவும் முடியும் தம்பி, சும்மா ஆட்ட ஆடாமல் வாழை சுருட்டின்னு உக்காரு, ஒன்று லீஃப்ல நல்லது பண்ணுறதுனா பண்ணு, இல்லை மூடி நிறா அப்படின்னு சொல்கிறேன். அழகாக சொல்லிட்டு போனார். இதுக்கு மேலே என்ன வாங்கி ஃபைனல் வாங்கி கொடுத்த மாதிரி தான். அதனால தான் இதோ வரக்கூட இல்லையா அந்த இடத்துக்கு வந்து. இதுக்கு மேலே ஒரு பாய்ச்சாமல் பலிக்க போகிறதுனா காத்திருந்து பண்ணார். திரும்ப அதை இதை உரைச்சிக்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பிளான் போட்டு இதோ அப்போ சக்ஸஸ் பண்ணது தான். அது போல் எனக்கு இந்த இடத்துல தேடோகை பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் தெரியாமல் நம்ம தேடோகை கோவம்லாம் பட்டிருக்கோம் சில இடத்துல. அது பார்க்கும்போது ஃபீல் ஆகிடுச்சு. சரி இவரை இப்படி பேசிட்டோமே, தெரியாமல் நிறைய விஷயம் ஒரு பற்றி நம்ம கோவம் கூட பட்டிருக்கோம் இவரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் சாரி ஃபீலாக இருந்தது. நம்ம கோவப்பட்டே பார்த்தா டான்ஸோ இப்படி ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டாரு. பட் அடக்கி தான் இருக்காரு, நம்மளுக்கு தான் தெரியல. அங்கே பார்க்குறப்போ இதை டான்ஸ் எல்லாரும் பண்ணுறாரு, இவர் எல்லாத்தையும் வந்து அமைதியாக நின்று பார்த்துனுங்கிறாரு அப்படின்ற மாதிரி. இந்த ஒக்கைக்கு நீங்கள் ஏன் அவனை அடக்கலான்ற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணியிருக்கு. பட் அது என்ன சொல்கிறது, சான்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ஆனால் அது திருந்தாத இது அப்படியே பண்ணுது. அண்டு வந்து நேற்று எபிசோடில் ஒரு டவுட்டுங்க, அது நான் நேற்று யோசிச்சுட்டே இருந்தது. மினட்டோக்கு வந்து அன்றைக்கி தான் குழந்தை பிறக்க போகுது இந்த இடத்துல இருந்தது. ஒபிட்டோக்கு எப்படி தெரியும்? ஸோ இங்கே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கோன்றது. ஏன்னா அது அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருந்தது. அதுவும் அவங்க டெலிவரி ஆக போகிறன்ற டேட்லாம் வந்து இவ்வளோ சீக்ரெட்டாக எவ்வளோ இதுவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு?
அதேமாதிரி ஒபிட்டோவும் பார்த்தீங்கன்னா மினட்டோவை தாண்டிலாம் போயிட்டு நம்ம 9 டெயில் எடுத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதுவும் அவங்க ஒய்ஃப் கிட்ட இருக்குன்றப்போ அது சாதாரண இல்லைன்னு சொல்லி காத்திருந்து கரெக்டாக அன்றைக்கி குழந்த பிறகு தான் பிஸியாக இருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணி எடுக்கலான்ட்டு பக்காவாக பிளான் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். அது எப்படி தெரிஞ்சது? ஆனால் இது ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அம்மாவும் சாஸ்கே அம்மாவும் கரெக்டாக ஒரு யதார்த்தமாக கிராஸ் பண்ணி போகிறப்போ அவங்க கொஞ்சம் லைட்டாக விளையாட்டுருப்பாங்க. அந்த இடத்த சொல்லியிருப்பாங்க, கூட இந்த பாட்டியோட தடுத்துருப்பாங்க, எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்தா இட்டாச்சியும் பார்த்தீங்கன்னா சாஸ்கே மடியில் வச்சு நம்ம எங்கே போனாங்க ஆளே காணோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு அது டவுட் வர மாதிரி தான் ஆத்தர் எழுதியிருக்காரு. அப்போ அவங்க தான் ஒரு வேளை சொல்லியிருப்பாங்களோ, நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி ஒரு நாள். அதுக்கு ஒருத்தர் வந்து கொந்தளிக்கிறாரு, எப்படி அப்படி சொல்லலாம், நீங்கள் ஒரு பொண்ணு ஒரு அம்மா ஒரு பொண்ணு போய் அப்படி நினைக்குமா, அது ப்ரெக்னென்ட் லேடி போய் அப்படி நினைக்குமா, என்ன தாட் இதுன்னு என்ன திட்ட ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த உலகத்தில் அப்படி நடந்ததே இல்லையான்னு, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கொலை பண்ணது இல்லையா, பெற்ற குழந்தையே வந்து கொலை பண்ணி போகிறதெல்லாம் நடக்கலையா, நியூஸில் நீங்கள் பார்த்ததே இல்லையா, அது மாதிரி நடக்கும்ல. இந்த ஆத்தர் நம்மளுக்கு அப்படி தான் காட்டார், அவங்க மேலே டவுட் வர மாதிரி தான் காட்டியிருந்தார், நாங்களும் அதை தான் சொன்னோம். இப்போ அது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதுமே ஸ்பாய்லர் தானே. அவர் அப்படி தான் நம்ம டவுட் பண்ணோன்னு காட்டுறாரு, நீங்கள் வந்து அப்படிலாம் நினைக்கவே கூடாது அப்படின்னா அதுவுமே ஸ்பாய்லர் தான். இது என்னன்னு சொல்கிறது? ஆனால் இப்போ அது இல்லாமல் இப்போ அவங்க இல்லை அப்படின்றத அவர் உடச்சிட்டாரு, ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி இல்லாத பட்சத்தில் அப்போ ஒபிட்டோக்கு இந்த தகவல் சொன்னது யார் அப்படின்றது இருக்குல்ல, அப்போ ஊருக்குள்ளே இங்கே யாரும் இருக்காங்கன்ற மாதிரி. உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சு போக மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.